Okay, good morning to everyone. I am Nagarajan, working as an assistant professor, Ayanadar Janigamal College, Sivagasi. In this video, we are going to discuss about the steps in the market research. Okay, here these are the major 6 steps are involved in the doing the marketing research. Okay, the first one is the problem definition. It is the first step in the marketing research process. In this step, we are going to identify the problems with the help of the experienced personals in our organizations. Once the problem has been clearly defined, the half of the research work is done. Okay, the problem may be anything which are related to the marketing, such as the decreasing the sales or failing the product or failing the advertisement or sudden change in the consumer behavior or anything. Okay, then the review of literature play a vital role in the identifying the problem definition. Okay, from the referring the review of literature, we can bring out some variables which are related to the our problems. Once the variables has been clearly defined, we can easily define the problem. அதாவது மொதல் ஸ்டெப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் டெஃபினேஷன் தான் மார்க்கெட்டிங் ரிசர்ச்சில் மொதல் ஸ்டெப்பு. இந்த ப்ராப்ளம் வந்து யார் ஐடென்டிஃபை பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸும் தென் கம்பைன்ட் வித் தி ரிசர்ச் பீப்புள்ஸ் அதாவது ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளம் எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டிங் ரிசர்ச். இட் மேபி என்ன அப்படின்னா சேல்ஸ் குறையிற, ஒய் த சேல்ஸ் ஹாஸ் பீன் சடன்லி டிக்ரீஸு, ஏன் சேல்ஸ் வந்து குறையுது, அதே மாதிரி அட்வர்டைஸிங் கொடுத்தும் ஏன் வந்து சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகலை, அப்போ ப்ரமோஷனில் என்ன மிஸ்டேக் இருக்குது, அதே மாதிரி கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சருங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு வந்து முக்கியமாக ஹெல்ப் பண்ணுது. நம்ம நிறையா ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் ரீட் பண்ண நமக்கு நிறைய வேரியபிள்ஸ் கிடைக்கும். நம்ம நிறைய வேரியபிள்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ப்ராப்ளம் என்னங்கிறத கிளியராக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். தென் வி ஹாவ் டு பி ஃப்ரேம் தி ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ஓகே, ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் மீன்ஸ் தி ப்ரீவியஸ் ஸ்டடீஸ் மேட் பை எனி ரிசர்ச்சர்ஸ் அட் எனி பிளேஸ் ஆன் எனி பீரியட் விச் ஆர் ரிலேட்டட் டு அவர் ரிசர்ச் ஒர்க். அதாவது ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சருங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டடீஸ், அதாவது நம்ம பண்ணக்கூடிய ரிசர்ச் மாதிரியே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேற ஒரு ரிசர்ச்சர்ஸ் வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு பண்ணியிருப்பாங்க. எந்த டயத்தில் எந்த இயர்ஸில் வேணாலும் பண்ணியிருக்கலாம். அவங்க பண்ண அந்த ஒர்க்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஃபர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை தான் நம்ம எடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, பை ரெஃபரிங் தி ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் we can identifying the solution for that particular problem. We may apply that solution for in our research if they are suitable. அது மட்டும் கிடையாது, நம்ம ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் ரெஃபர் பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்யூஷன் கொடுத்தாங்கங்கிறதையும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நமக்கு அந்த சொல்யூஷன் சூட்டபிள் ஆகும் அப்படின்னா நம்ம ரிசர்ச் ஒர்க் அதை அப்ளிகபிள் பண்ணலாம். தென் we are going to frame up the research design. The research design is the blueprint work of the research. Okay, and also it is a conceptual structure which describe the information like objective of the studies. Objectives means for what purpose we are going to making this research. Then it shows the scope of the study. Scope of the studies means for which area we are covering to collecting the data. Then data collection method. How will you collect the data, through primary method or through the secondary method. Then it also indicate the time period of the study, how long you will do your research. Then the sampling method, there is a lot of sampling method available. We have to be choose the convenient and suitable sampling method for our research. And also researchers also describe the number of samples. Number of samples means number of respondents. Then limitation of the studies also be mentioned on here. ஓகே, ரிசர்ச் டிசைன்கிறது என்ன அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ரிசர்ச் ஒர்க்குக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, ஒரு மாதிரி காப்பின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ், என்ன நோக்கத்துக்காண்டி ரிசர்ச் பண்ணுறோம், ஸ்கோப் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஏரியாவில் டேட்டா கலெக்ட் பண்ண போகிறீங்க, இந்த ரிசர்ச் ஒர்க் எந்த ஏரியாவுக்கு அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன் மெத்தட் நிறையா இருக்குது, ப்ரைமரி மெத்தட், செகண்டரி மெத்தட். தென் டைம் பீரியட் ஆஃப் த ஸ்டடி, எவ்வளோ நாள் நீங்கள் வந்து டேட்டா வந்து இந்த ரிசர்ச் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மெயின் சொல்லணும். தென் தி சாம்பிளிங் மெத்தட், எத்தனை பேர்கிட்ட நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ண போகிறீங்க, என்ன டைப் ஆஃப் சாம்பிளிங் மெத்தட் நீங்கள் அப்ளிகபிள் பண்ண போகிறீங்க. தென் லிமிட்டேஷன், நம்ம ப்ராஜெக்டோட லிமிட்டேஷன் என்ன அப்படிங்கிறது, ரிசர்ச்சோட லிமிட்டேஷன் என்னங்கிறதையும் இந்த ஸ்டடீஸில் நீங்கள் சொல்லியே ஆகணும்.
Then the another step is the data collection. After framing the well-defined research design, the researchers are going to the field and collecting the data by making the scheduled questionnaire or a personal interview or a telephonic method. Otherwise, the researchers may refer the journals and magazines. The journals and magazines are called as the sources of the secondary data. Okay, the data collection that there are primarily two data are available. The first one is the primary data. Primary data means the researchers are first time the data which one collect on the first time, whereas secondary data are collected and published already one. ஓகே, அதாவது என்ன அப்படின்னா நம்ம ரிசர்ச் டிசைன் டிஃபைன் அதுக்கப்புறம் ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. ப்ரைமரி டேட்டாவாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா செகண்டரி டேட்டாவாகவும் இருக்கலாம். ப்ரைமரி டேட்டா அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷெட்யூல்டு கொஸ்டினரியோ இல்லை இன்டர்வியூ மெத்தடோ இல்லை அப்படின்னா டெலிஃபோனிக் மெத்தடோ இல்லை இமெயில் மெத்தடோ ஏதோ ஒரு மெத்தடில் என்ன அப்படின்னா ரெஸ்பாண்டண்ட்டை அப்ரோச் பண்ணி அவங்ககிட்டேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா செகண்டரி டேட்டாவுக்கு நிறையா சோர்ஸஸ் இருக்குது, லைப்ரரிஸ், புக்ஸ், மேகசின்லாம் இருக்குது. அதுலேருந்து அவங்க என்ன அப்படின்னா டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் தி டேட்டா கலெக்ஷன் மெத்தட். Then the next step is the data analysis and interpretation. After collecting the data will be summarized and categorized on the basis of some nature. Okay, the summarized data has been come to the analysis process. The data has been analyzed with the help of statistical tools. So many statistical tools are available, like a simple percentage tool, weighted average tool, carrot ranking, and so many tools are available. The researcher can select a most suitable statistical tool which is applied to his research. Otherwise the data also be analyzed with the help of the SPSS software or AMOS software, or the data or maybe analyzed by the manual method. Then after analyzing the data, the researchers are extracting some information that are called as the interpretation. Interpretation shows that the some report like how many employees are there, how many males are responding, how many females are responding, and then the males are belong to which type of age group. It will show some information in the interpretation area. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாவை சம்மரைஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. கேட்டகரைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்பிஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மேனுவலாக கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம். டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் இருக்குது. அரித்மெட்டிக் மீன், மோட், கார்லேஷன் அண்ட் ரெக்ரேஷன், வெயிட்டட் ஆவரேஜ், கேரட் ரேங்கிங் சொல்லிட்டு நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் இருக்குது. ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து எந்த டூல் வந்து கன்வீனியன்ட்டோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் அப்ளை பண்ணாலே போதுமானது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அவுட்புட் வந்து கொண்டு வந்துடலாம். Then the final step is the report generation. After analyzing the data, the main process of the research is the preparing the research report. In this report, we should give the truthful information regarding the solution. And also the research report contains the documentary evidence for all the activities which are previously carried out. That is based on the research report, the executives will take the decision, and the research report will framed as a historical record of the project. Historical record means once the research is done, we have made through the research report. In this research report will referred by the future researchers for their studies. ஓகே, ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிப்போர்ட் ஜென்ரேஷன் பார்க்க போகிறோம். இந்த ரிப்போர்ட் ஜென்ரேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அது எல்லாத்தையும் ஒரு சம்மரியாக இங்கே சொல்லுவாங்க. இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டில் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உண்மையான டேட்டா, உண்மையான இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் இங்கே கொடுக்கணும். நம்ம பொய்யான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு ரிசர்ச் எத்திக்ஸுங்கிறது அது கிடையாது. சரியா? அதே மாதிரி இதில் வந்து ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், அது விச் மீன்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணோம், நம்ம என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணோம், என்னென்ன வெப்சைட் ரெஃபர் பண்ணோங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாமே இங்கே தான் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரிசர்ச் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரிசர்ச் ரிப்போர்ட்டை மேபி ஃப்யூச்சரில் வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் அவங்க ஸ்டடீஸ்க்காண்டி இதை ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ.